ஹலோ, எப்படி இருக்கீங்க? அதாவது நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு கை நம்மளை பிடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையை, நம்ம லைஃப்பை நல்லா நடத்திராதா அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரியே நிறைய கையை பிடிப்போம். சரி, இந்த கைட்டேருந்து நம்மளுக்கு ஒரு அன்பு கிடச்சிராதா, இந்த கைட்டேருந்து நம்மளுக்கு வாழ்க்கை மாறிடாதா, சரி இந்த கையை பிடிச்சிட்டா நம்ம கரை சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு நினச்சி கணவன் மனைவியோ, இல்லை நம்ம நேசிக்கிறவர்களோ, இல்லை தாய் தகப்பனோ, இல்லை பிள்ளைகளோ அவங்களுடைய கையை எதிர்பார்த்துட்டு நம்ம இருக்கலாம் இந்த நாளில். ஆனால் எந்த கையுமே நம்மளை கடைசி வரையும் நடத்தாதுங்க. வேதத்தில் புலம்பல் 3:31 கடைசி வரையும் கைவிடாத ஒரு கை எனக்கு தெரியும். அது யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கை. அந்த 3ஆம் அதிகாரம் 31 சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆமாங்க, முழு நிச்சயமா சொல்றேன், முழு மனதோடு சொல்றேன், அவரை நம்பி விசுவாசிச்சு அவரோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிட மாட்டார்.